மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜோதி மகேஸ்வரி. தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். திருக்கழுங்குன்றம் மலைகள் சூழ்ந்துள்ள அழகிய பேரூராட்சி. ஐயன் வேதகிரீஸ்வரர் அருள் கொண்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சியினர் இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். பொதுவா எல்லா மக்களும் யோசிக்கிறது என்னன்னா, எந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடலாம், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா. யூடியூப்ல எல்லாமே இதை தான் நீங்க அடிப்படையில சோதிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும்? இந்தந்த கட்சியுடன் நாங்கள் எவ்வகையில் சிறந்தவர்கள் அப்படின்றத நாங்க உங்களுக்கு நேரடியாவே தெளிவா விளக்கம் கொடுக்கிறோம். மொத்தம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 4 கட்சிகள் முக்கிய வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க. முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஒப்பீடு, ஏன் நாம் தமிழர் கட்சி சிறந்தது? நீங்க திமுகவை விட எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க எப்படி அவங்கள விட பெஸ்டா வேலை செய்வோம், அதிமுக விட நாங்க எப்படி சிறந்த வகையில வேலை செய்வோம், மற்றும் புதுசா வந்திருக்காரு விஜய் அவர்களை விட நம்ம எப்படி நிறைய நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தம்பிகள் இப்ப நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நமது கேள்விகள் கேட்கப்படுகின்றன. தம்பி கோவிந்தராஜ் அவர்கள் தென்கிழக்கு பொறுப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். நிலுங்க. இப்ப உங்களுக்கு நாங்க உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இப்போதைக்கு ஒரு அதிமுக எடுத்துக்கலாம். அதிமுக எடுத்துக்கிட்டு அதை விட நம்ம நாம் தமிழர் கட்சி எப்படி சிறந்தது அப்படின்னு மக்கள் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சில கேள்விகளை கேட்குறோம். நீங்க உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. சரிங்களா? பொதுவாகவே பேசலாம். இப்போ அதிமுக தோத்துருச்சு. போன 5 வருஷத்துக்கு முன்னால 2021 தேர்தலில் தோத்துருச்சு. அப்புறம் எதிர்கட்சியா உட்கார்ந்துருச்சு. அதிமுக எந்தெந்த நேரத்தில் எதிர்கட்சியாக செயல்பட தவறிவிட்டது? ஏன் திமுக பெரும்பாலும் கேள்வி கேட்கல, ஏன் எப்படி எதிர்கட்சியா அது சரியா செயல்படல அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதிமுக எதிர்கட்சியா ஏன் செயல்படலன்னு கேக்குறீங்க. அதிமுக எதிர்கட்சியா செயல்படலன்னு சொல்றதை விட அதிமுக செயல்படவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க ஒரு போராட்டமோ எதுவும் முன்னெடுக்க மாட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற சண்டைகளுக்கான அது மட்டும் தான் போராட்டத்தை முன்னெடுக்காங்க. அவர்கிட்ட முதல்ல சொல்லணும், அவர் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அவரு மொத்தமா ரஜினியோட டயலாக் ஒன்று வரும், மாப்பிள்ள அவரு தான், போட்டுக்கிற சட்டம் மட்டும் என்னது அப்படின்னு சொல்றனால அதே மாதிரிதான் அவரோட மூளையெல்லாம் பாஜக செயல்படுது. அவர் வாய் மட்டும் எங்க மிக ஆசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் மொத்தமா செயல்படவே இல்லை. ஏன்னா இந்த மண்ணில் எண்ணற்ற குற்றங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடக்குமுறைகள் ஏவிவிடப்படுகிறது, ஒடுக்குமுறைகள் ஏவப்படுகிறது. அத்தனைக்கு வாய் திறக்க மாட்டார், திறந்ததில்லை. ஏன்? இவர் ஒரு பாயிண்ட சொன்னா ஸ்டாலின் ஐயா ஒரு பாயிண்ட சொல்லுவாரு, நீங்க அடிச்ச கொள்ள தெரியாதா? அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. அவரு 10 ரூபா லஞ்சம் வாங்கினார்னா இவர் 11 ரூபா லஞ்சம் வாங்குவாரு. இவங்க பங்காளிங்க. இவர் எதிர்த்து அவர் பேச மாட்டாரு. பேசுவாரு. எப்ப பேசுவாருன்னா தேர்தல் 4 நடக்குதுன்னா அப்ப பேசுவாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றது அவர் கட்சியோட தலைவராகவே செயல்படல. அண்ணன் சீமான் எண்ணற்ற போராட்டங்களை நடத்துகின்றார். உண்மையான எதிர்கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் தான். சரி, நம்ம முன்னெடுத்த போராட்டங்கள் மக்களுக்காக சிலது சொல்லுங்களேன். 7 வழிச்சாலை போறேன்னு சொன்னாங்க, 8 வழிச்சாலை போட்டே தீருவேன், யாராலையும் தடுக்க முடியாது சொன்னேன். அண்ணா அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாங்க, என்னை தாண்டி உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. 8 வழி சாலை இன்னுமே செயல்படுத்த முடியல. சாகர்மாலா திட்டம் நான் சாகும் வரை இந்த மண்ணில் நிறைவேறாதுன்னு அறிவிச்சாரு. இன்னும் சாகர்மாலா திட்டம் தொடங்கவே இல்லை. எண்ணூர் துறைமுகம் இன்னும் கட்டல. இந்த மண்ணின் எல்லை சாமியாக இருப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். சிறப்பு சிறப்பு. இப்ப நம்ம எல்லை சாமியா இருக்கோம். ஆனா அவங்க என்ன கேட்க சொல்றாங்கன்னா, நாங்க 2000 ரூபாய் உதவி தொகை தரோம், குளிர்சாதன பெட்டி தரோம், எல்லாருக்குமே வீடு தரோம் அப்படின்றாங்க. அப்ப இத நம்ம ஒப்பீடு பண்ண முடியும்? நம்ம ஒண்ணுமே தரலையே, நம்ம இலவசம் தரமாட்டோன்ற கொள்கையில இருக்கமே, நம்மளால எப்படி வெற்றி பெற முடியும்? இப்ப இந்த இலவசன்றது எதுக்கு பாத்தீங்கன்னா,
ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பார்க்கும்போது வணக்கம் வைப்பான். தொடர்ச்சியா குத்துடும் போதே உங்க கூடவே சுத்திட்டு இருப்பான். இது வந்து நம்ம அந்த கசாப்பு கடை ஆடு போலதான். தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா மக்கள் நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்ம பண்ண இந்த ஊழல், லஞ்சம், கொலை கொள்ளை எதுவுமே தெரியாது. ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டா அதிமுக 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க மக்கள். மக்களோட ஏழ்மையை இவங்க மிக சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப அது இல்லாம அவரு சொல்லியிருக்காரு 2000 ரூபாய் கொடுக்கணும். எதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்? ஏன் 2000 ரூபாய் கொடுக்கணும்? 2000 ரூபாய் வாங்கித்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்கிறது இந்த 2 பேர் கட்சிகள் தான். அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு, திமுகவும் ஆட்சியில் இருக்கிறது. இன்னுமே மக்களை ஏழ்மை நிலையில தான் வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த குடும்பம் பொழைக்கும் அப்படின்ற எண்ணத்திலே இந்த மக்களை வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி மாத்துறோம்னா, 2000 ரூபாய் உனக்கு தேவையில்லை. எங்க உனக்கு தேவைப்படுது? உலக தரத்திற்கான மருத்துவத்தை நான் தருகிறேன், உலக தரத்திற்கான இலவசமான கல்வியை நான் தருகிறேன். அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உனக்கு இலவசமா நான் தரேன். மற்ற நாடுகளை போல கல்வியில் முன்னேற்றம் அடைந்த நாடாக இந்த மாநிலத்தை நான் மாற்றி காட்டுவேன் அண்ணன் செந்தமன் சொல்றாரு. இவங்க சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்படிதானங்க? ஆமா, எங்க வீட்ல கூட ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்றாங்க. ஃப்ரீயா வந்து நிக்குமே ஃப்ரிட்ஜ். அப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10.5 லட்சம் கோடி. 10 ரூபாய் இல்ல, 10 கோடி இல்ல, 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது நீங்க ஃப்ரிட்ஜ் தரத்தெல்லாம் எப்படி ஐயா சாத்தியப்படணும் ஒரு கேள்வி வைக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்க அறிஞர் பெருமக்களை கூட்டி திட்டத்தை வகுத்து நாங்க செயல்படுத்துவோம். நான் ஆட்சிக்கு வந்துடுறேன், என்ன ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து செய்யறேன். திட்டத்தை வகுத்து மக்கள் கிட்ட போய் சொல்லணும், என்கிட்ட இந்த திட்டம் இருக்கு, நான் ஆட்சிக்கு வந்தா இதை இப்படி மாத்தி உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மாற்றி தருவேன்னு சொல்லணும். என்னை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து விட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் செய்யறேன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமானது. கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எப்படி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லல அவரு. ஃப்ரிட்ஜ் தரேன், 2000 ரூபாய் தரேன். ஒரு விற்பனை பொருளாக இந்த மக்களை மாற்றி வைத்திருக்காங்க இந்த இருபெரும் கட்சிகளும். இப்ப இதே மாதிரி 2000 தராங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்சியில வரும்போது விலைவாசி ஏறுது. இப்ப முன்னெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால 20 ரூபாய்க்கு காய்கறி பையும் இப்ப 200 ரூபாய் ஆனாலும் ரொம்ப மாட்டேங்குது. அப்ப வந்து நம்ம தான் அதிகமா செலவு பண்ற மாதிரி தெரியுது. இவங்க எவ்வளவு ஓசி கொடுத்தாலும் பத்தாது. ஆட்சியே மாறினாதான் பார்த்தோம், அது நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தாதான். சரி, அடுத்த கேள்வி. அதிமுக தொகுதி பங்கீட்டு ஆரிய கட்சியான பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 27 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 11 இடம் தான் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நான் முன்னாடியே சொன்ன ஒரு கருத்து தான். அந்த ரஜினியோட டைலாக் தான் அது. சட்டம் வந்து மாப்பிள்ள அவரு தான், அந்த மாதிரி தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜகவும் காங்கிரஸும் ஏறத்தாழ ஒரே நிலை தான் இருக்குது. தனித்து நின்னா 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. அதுக்கு சான்று இருக்கு. தமிழ்நாடு நடந்த சட்டசபை தேர்தலில் சான்று இருக்குது. எச் ராஜா வெறும் 46 ஓட்டு வாங்கி தோக்குறாரு. பாஜகவின்றீங்க ஓட்டு வங்கியே இல்ல. ஆனா திட்டமிட்டு இந்த பாஜகவை முதுகுல தூக்கி வச்சுன்னு எடப்பாடி ஐயா தான். அதிமுக திமுக 2 பேரும் தான் தூக்கி வச்சுன்னு வராங்க. இந்த மண்ணில் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா அவர்கள் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் இந்த மண்ணில் முன்னெடுக்கப்பட்டிருது ஐயாவால. ஏன் அவங்க எல்லாம் முன்னெடுக்கப்படனா, இந்த மண்ணின் மகன் முன்னிலை வரக்கூடாது, தலைமை பீடத்துக்கு வரக்கூடாது. வந்தா என்ன ஆகும்? வெளியில இருந்து வந்தவங்க ஆள முடியாது. திட்டமிட்டு இந்த மண்ணின் மகன்களை அவர்கள் 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு போட்டுன்னு கீழவே உட்கார வச்சிடறான். இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர அருண் ஷா, ஜாவித் ஷானு ஒருத்தர தோல்மால தூக்கின்னு வந்து தேர்தல் இடம் கொடுக்குறாங்க. சிறப்பு. இப்ப இது தமிழன வீழ்ச்சிக்கே அடிப்படையில ஒரு தமிழ் கட்சி தாழ்ந்து போது, அவ்வளவு போராட்டங்களும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க, தாழ்ந்து போது ஒரு ஆரிய கட்சிக்கு முன்னுரிமை, அதுவும் ஒரு திராவிட கட்சி கொடுக்குதுன்னா அப்ப வந்து வடக்கிந்திய ஆளுமை தான் முக்கியம், தமிழர்களின் ஆட்சி தமிழ் தேசிய முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாடு போய்கிட்டு இருக்கு. இப்ப இன்னும் அடுத்த கேள்வி, பிஜேபியால் வெளிநாடுகள் எப்படி வாழ்கின்றன? இப்ப இந்தியாவை உபயோகப்படுத்தி உலகமே வாழுது அப்படின்றோம், ஆனா இது எப்படி வாழுது அப்படின்னு மக்களுக்கு தெரியல. இப்ப பிஜேபி மக்களோட வரியா எப்படி உபயோகப்படுத்துது, சரியா உபயோகப்படுத்துதா இல்லைன்னா எந்தெந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கேள்வியில் வந்து பிஜேபி மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா காங்கிரஸையும் சேர்த்தணும். காங்கிரஸ் எத்தனை திட்டங்களை கொண்டு வராங்களோ அது அத்தனையும் பிஜேபி செயல்படுத்துது. பிஜேபி எந்தெந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்களோ அது அத்தனையும் காங்கிரஸ் செயல்படுத்துது. இவங்க 2 பேரும் தான் ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக இந்த இந்திய பெருநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த 2 கட்சிகள். இவங்க என்ன பண்றாங்க, தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரமாட்டாங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து இருந்தால் இந்தியா எப்பவே வல்லரசாக இருக்கும்.
அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்டு சந்தை பொருளாதாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது, கார் கம்பெனி, மோட்டார் சைக்கிள் கம்பெனி, செல்போன் கம்பெனி என்று அத்தனையும் வெளிநாடு கம்பெனிகளுக்கு, வெளிநாடு ஓனரும் வெளிநாட்டுல இருக்கிறான். இங்கிருந்து மக்கள் இலவசமான நீர் கிடைக்கிறது, இலவச மின்சாரம் கிடைக்கிறது, மிக மிக மலிவான விலையில் மனித உழைப்பு கிடைக்கிறது. 100 கோடி பேருக்கு மேல நமக்கு வேலை தடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். எளிமையான சொற்ப சம்பளம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய். இன்னைக்கு நான் போய் சொல்லல, இன்னுமே நம்ம பக்கத்துல இருக்கிற பெரும் பெரும் நிலையங்கள் 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக கம்பெனி ஓனரு வெளிநாட்டுல இருக்கான், உழைப்ப நான் கொடுக்கிறேன், வேர்வை சிந்தி உழைக்கிறேன், சொகுசா ஏசி ரூம்ல உட்காந்து அவன் சம்பளத்தை வாங்கிக்கிறான். இவங்க அவங்கிட்ட இந்த தேர்தல் நிதியா, இந்த கடந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா இந்த பத்திரம் மூலமா கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்க. 16,000 கோடி 66,000 கோடி கமிஷன் வாங்குறான். அண்ணா அப்பவே சொன்னாரு, இந்த நாட்டின் பிரதமர் ஆல் இந்தியா புரோக்கர், தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழக புரோக்கர் என்று அவரே சொல்ற. அதுதான் சொல்றாங்க அவங்க திட்டமிட்டு அந்த பெரும் பெரும் நிறுவனத்தில் இருந்து. இப்ப நம்ம இந்த சாம்சங் என்ற கம்பெனி போராட்டம், சாம்சங் என்ற கம்பெனி போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை அரசு தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அடிப்படையாக கேட்கறான், எனக்கு இவ்வளவு கவர்மெண்ட் விலை போட்டிருக்கு, நிர்வாகி கொடு, சம்பளத்தை கொடு, இவனுக்கு இவ்வளவு நேரத்தை ஓய்வூதியம் கொடு, எனக்கு சாப்பாடு கொடுன்னு அரசால் எது அங்கீகரிக்கப்பட்டிருக்குதோ அந்த உரிமைகளை கேட்கறான். அந்த நிறுவனம் தரம் இருக்குது. இந்த காவல்துறை நிறுவனத்தின் மீது வழக்கு தொடராம போராடியவர்கள் மீது வழக்கு தொடருது. அதிமுகவும் அதே நிலைதான். இந்த தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் இந்திய பெருநிலத்தில் இருக்கிற தேசிய கட்சிகளும் பெரும் பெரும் நிறுவனத்திலிருந்து கமிஷனை வாங்கிக்கிறாங்க. நான் வாயை மூடிக்கிறேன், 10 லட்சம் கோடி எனக்கு கடன் கொடுத்துரு அப்படின்னு கமிஷனை வாங்கிட்டு மக்களை இங்க ஆடு மாடுகளை போல வேலைக்கு பணியமர்த்திடுறாங்க. அப்ப தமிழ் தேசியம் ஆரியத்தை வெல்ல முடியுமா? வாய்ப்பு கிடைக்குமா? வெல்ல முடியுமான்றதை விட வென்றே ஆக வேண்டும், வென்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர், அந்த கோட்பாடை வச்சுதான் வரும். ஏன்னா எனக்கென்று தனித்துவமான அடையாளங்கள் அத்தனையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், அத்தனை போராட்டங்களையும் போராடி பெற வேண்டி இருக்கிறது. எனது உரிமைகள் எனது முன்னோர்கள் பயன்படுத்தியது கூட நான் ஒரு கருத்து சொல்லணும், அடுத்த நாள் காலையில காவல்துறை வந்து கைது சொல்லுது, அரசுக்கு எதிராக கருத்து சொல்ற. தமிழர்களுக்கு எதிரான அத்தனை திட்டங்களும் இந்த மண்ணில் வெறிகொண்டு நிகழ்த்தப்படுகிறது. தமிழர் என்று ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது. இந்திய பெருநிலத்தில் அதிகமான போராட்டங்களை முன்னெடுக்கிற மாநிலம் தமிழகம். தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் முன்னெடுக்கிறாரு. ஆனா மொத்தமா அரசியல் கட்சிகளை அவங்க பேருக்கு வந்தது. இந்திய முழுமைக்குமே போராடுறது தமிழர்கள் தான். நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கான், அத்தனை திட்டத்துக்கு எதிராக தமிழர்கள் போராடிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப வட இந்தியாவில கூட்டம் வந்து விட்டுறாங்க. வட இந்தியாவில மொத்த பேரும் இப்ப 2 கோடி பேர் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 2 கோடி பேர் உள்ள வந்தானா அவன் அடுத்த ஆண்டே 4 கோடி ஆக்குவான். அவன் சொந்தக்காரன் இதரமே ஆவோ ஆவோ சாலியா ஜாவோ அப்படின்னுவான். நீ எங்க இருப்ப? ஒயின் ஷாப்ல இருப்ப. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ 500 ரூபாய் உனக்கு பொங்கல் வருதா, 2000 ரூபாய் தரேன், ஒயின் ஷாப்ல இடம் இருந்து போய் படுத்துக்க. அங்கேயே நம்மால என்ன பண்றான், இந்திக்கு எல்லா வேலையும் வந்துட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, தொழிற்சாலை மட்டும் தான் இந்திக்காரர் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்றது கூட வந்துட்டான். கிராமப்புற நிகழ்ச்சியில கூட விவசாயம் பண்றது இந்திக்காரன் வந்துட்டான். இந்திக்காரன் வரது பிரச்சனை இல்லை, அவன் பழகிட்டான். திட்டமிட்டு அவனுக்கு வாக்கும் செலுத்தப்படுகிறது, வாக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது. அப்படி என்ன ஆகுனா, அவன் யாரோ முன்வைகிறானோ அவன் தான் இந்த பெருநிலத்தின் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவான். உனக்கென்று எந்த அடையாளமும் இருக்காது. தமிழர்னா முன்னொரு காலத்தில் வாழ்ந்தாங்கப்பா தமிழர்கள்னு அப்படின்னு உனக்கு பேர் புத்தகத்துல நீங்க படிப்பீங்க. அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக விட்டால் சத்தியமா இது நடக்கும். தமிழர்கள் வாழ்ந்தார்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு வரும். இந்த மண்ணு வாடகை விட்டுருவான். மிக சிறப்பான பேச்சு. இங்க இருக்கிற பேருந்து நிலையத்துல அனைவரும் விரும்பி பார்த்தாங்க, விரும்பி கேட்டாங்க. மிக்க நன்றி. அடுத்து இன்னொரு தம்பியை கூப்பிடலாம். நன்றி. சரி, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து நம்மளை எப்படி வந்துட்டு கொஞ்சம் பங்கம் பண்ணுச்சு அப்படின்னு 100ல் ஒரு 2% தான் தம்பி சொன்னது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தமிழர்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து திரு பாஸ்டின் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என்னன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நிற்கிறோம் இல்லையா? ஆளுங்கட்சினாலும் அதுவும் ஒரு கட்சி தான். அந்த மாதிரி மொத்தம் 4 கட்சிகள் நம்ம நிற்கிறோம். இப்போ திமுகவை விட எப்படி நாம் தமிழர் கட்சி சிறந்தது? நீங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத சீமான் தம்பிகள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம கேட்டு விளக்கம் பெற்றிருக்கோம். சரிங்களா?
வணக்கம். இப்போ உங்களுக்கு உண்டான கேள்விகள் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லுங்க. இந்தாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு ஏற்றிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது அப்படியே பெண்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிற விஷயமா தோணுதா எப்படி நடைமுறையில்? தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அக்காவுக்கு வணக்கம். அருமையான கேள்வி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது ஒன்று நல்லா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. 2021 தான் சொன்னாங்க. திமுகவில் சொல்லிட்டாங்கல்ல. தேர்தல் வருவதற்கு முன்னால் திமுக என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிர். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வரைவில் கூட இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்க. அனைத்து மகளிர் வென்று வந்து விட்டார்கள். வந்த உடனே கொடுத்தாங்களா? கொடுக்கல. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வந்த உடனே கொடுக்கல. 2 வருடம் அப்படியே கிடப்புல போட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கேட்கும் பொழுது அண்ணா பிறந்த நாளைக்கு கொடுக்குறேன்னாங்க. கரெக்டா? அதுக்கு அப்புறமா தகுதி வாய்ந்த மகளிர். அது என்ன கணக்கு? தகுதி வாய்ந்த மகளிர்கள். அப்ப மத்தவங்க தகுதி வாய்ந்தவங்க மகளிர், மத்தவங்க மகளிர் இல்லையா? அப்போ தகுதி வாய்ந்த அதுல இருந்து திரும்பவும் அவர்கள் வடிகட்டி யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க 1000 ரூபாய். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா. மகளிர் அணிக்கு எல்லாம் கிடைச்சது. எல்லாரும் கிடைச்சது. எல்லாரும் கிடைச்சது. அதுல வடிகட்டி அவங்க மகளிருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் ரைட்டு, ஓகே. அடுத்தது இப்போ திருப்பி இந்த தேர்தல்ல இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2000. இப்போ புதுசா இப்போ மழை பெய்யுது அப்படின்னாக்கா காளான் முளைக்கும் வந்த பக்கமாஸ் கட்சியை மாற்று அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 2500. அக்கா அதை நீங்க சொல்லல, ஆனா நான் சொல்லல. ஏன்னா நான் பிரபாகரனுடைய பிள்ளை, அண்ணன் சீமானுடைய வளர்ப்பு. எங்க தம்பிகள் யாரோட வளர்ப்பு? சீமானனோட வளர்ப்பு. கரெக்டா? அவன் என்ன சொல்றானாக்கா 2500. அப்போ திமுக 1000, அதிமுக 2000, பக்கமாசு 2500. அப்ப நமக்கு எல்லாம் என்னன்னாக்கா பிம்பிலிக்கா பிலாப்பி, அவ்வளவுதான். இப்போ நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். அக்கா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம யாரும் வாங்கல, வாங்கிட்டாங்க. மின்சார கட்டணம் அப்படியே இருக்கா? ஏறிடுச்சா இல்லையா? ஏறிடுச்சு. அப்போ பேருந்து கட்டணம் ஏறிச்சா இல்லையா? மகளிருக்கு இலவசமாச்சப்பா. பேருந்து கட்டணம் அதுவும் ஏறிடுச்சு. மகளிருக்கு இலவசம். சரி, பேருந்து கட்டணம் ஏறிடுச்சு, மகளிருக்கு இலவசம். அந்த பேருந்துகள் முறையா இயக்கப்படுதா? அந்த பேருந்து முறையா இருக்கா? ஒரு பேருந்து இங்க சென்னையில இருந்து கோயம்பேடு வரைக்கும் போகுது அப்படின்னாக்கா, தாம்பரம் கோயம்பேடு போகுதுன்னா வெளியில மழை பெய்யும், உள்ள பேருந்து இருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பா தானே பயணம் செய்யணும். ஆனா மழை பெய்யுது, மழை உள்ளே இருக்கவங்க கொடை பிடிச்சி தானே போறாங்க. காணொலியில நீங்க பாக்குறீங்க. சரி, இவங்க தானே பேருந்து இலவசமா கொடுத்தாங்க. அக்கா கொடுத்தாங்களா இல்லையா? சஸ்பென்ஷனே சரியில்லப்பா, போனா வாந்தி வருது. அந்த மாதிரி புதுசா வர்ற பேருந்தெல்லாம் இருக்குது. கரெக்ட்டுக்கா. இவங்க பேருந்து இலவசம். மகளிருக்கு என்ன சொன்னாங்க? நாங்க பேருந்து இலவசம். மகளிருக்கு பேருந்து இலவசம். ஆனால் இதே முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாரு? ஓசி பஸ். ஓசி அதாவது எப்படின்னாக்கா, இங்க அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருப்பா, யாருக்கும் மகளிர்ல வாங்காதப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்ப நான் வந்து எங்க ஓசி பஸ் தானே அப்படின்னா, என் தாய் தமிழ் உறவுகள், என்னோட தாய்மார்களுக்கு எங்க அக்கா ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. எங்க அக்காவோட தம்பி, என்னப்பா உங்க அக்கா கொடுத்துட்டாங்க, தம்பி நான் பேசுறேன், கேட்கணும் கேட்கக்கூடாதா? சொன்னாரா சொல்லியா? இதே தமிழ்நாடு தான் நிக்குது, நடந்ததா இல்லையா? அப்போ இது ஏமாற்று வேலையா இல்ல மாற்று வேலையா? ஏமாற்று. அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்து இப்ப வந்து இப்ப மதிவதனி மாதிரி பெரியார் வாரிசுங்க இருக்காங்கல்ல. சீமான் கட்சியா? மதிவதனி பெரியார் வாரிசுங்க. பொதுவா நல்லா கேட்டுங்க. மதிவதனி அந்த அம்மா பேர், ஓகேங்களா? அக்கா நீ கேளுங்க. அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ராயலா நாங்க காஃபி கப்ல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்டைலிஷா இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் வாட் இஸ் திஸ் யா அப்படின்றாங்க. அப்ப ஆடு மாடு மேய்க்க கூடாதா? அதுல வந்து மேய்ச்சா வந்து ஒரு பிரெஸ்டீஜ் போயிடுமா? ஸ்டேட்டஸ் போயிடுமா? நம்ம கீழ்பட்ட மக்களா அப்படி தலைய சொரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து சேர்ந்துருமா? இல்ல நான் கேக்குறேன், அந்த மாதிரி தானே சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டீங்க. அந்த அம்மா பேர் வந்து மதிவதனின்னு அக்கா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மதினா அறிவு, மதியை இழந்த வதனி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. மதியை இழந்த வதனி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற வதனி, அதான் மதி இழந்த வதனி, மதிவதனி. கரெக்டா? அக்கா அவங்க சொல்றாங்க, விஷயத்துக்கு வரும். ஆடு மாடு வளர்க்கறது ஒரு கும்பல் சுத்தின்னு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கும்பல் சுத்தின்னு இருக்கு. ஆடு மாடு எல்லாம் வளர்க்க விடுங்க அப்படின்னாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, எங்க பிள்ளைங்களை நாங்க வந்து என்ன பண்ணுவோம், டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் தான் நாங்க படி வைக்க போறோம். எங்க அண்ணன் சொன்னாரு, நெத்தில அடிச்ச மாதிரி கேட்டாரு, நீங்க மருத்துவராண்ட போறீங்க,
மருத்துவர் என்ன சொல்றாரு, மாத்திரை எழுதி குத்துறாரு, ஒரு சீட்டு ஃபுல்லா மாத்திரை எழுதிறாரு. அப்புறம் டாக்டர் திரும்ப சொல்றாரு, பால் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்பா? சேத்துல இருக்கிற விவசாயி தாண்டா விதைச்சு எடுத்து வந்து கொடுப்பா. அதாண்டா விவசாய சின்னம். விவசாயி தான் எடுத்து வந்து கொடுப்பா. வேற யார் எடுத்து வந்து கொடுப்பா? டாக்டர் கலெக்டர் எடுத்து வந்து குடுத்துருவாங்களா? நீ பார்த்தா டாக்டர் எடுத்து வந்து குடுத்துருவாங்களா? இல்ல கட்டட பொறியாளரோ மின் பொறியாளரோ எடுத்து வந்து குடுத்துருவாங்களா? சேத்துல இறங்கி நிறுத்தி பாடுபட்ட விவசாயி மட்டும் தான் எடுத்து வந்து கொடுப்பான். என்ன படிப்பு நீ படிச்சுட்ட? நீ டாக்டருக்கு படிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். எங்க ஆத்தா அப்பா ஆடு மாடு வச்சு தாண்டா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிருக்கலாம். கரெக்டாக்கா? உங்களுடைய முன்னோர்கள் முன்னாடி ஆடு மாடு வளர்த்தாங்க. சாதாரண விஷயமா இருந்தது. நம்ம இருக்கிற மாதிரி அந்த விலங்கினங்களும் இருந்தது. இப்ப நான் இங்க நிறைய அடுக்குமாடி கட்டிடங்களே பாக்குறேன். நான் இருந்தா தப்பு, மாடு இருந்தா தப்புன்னு கூட்டமா சேர்ந்து போராடுற அளவுக்கு வெளி மாநில மக்கள் வந்து வெறிகுண்டு இறங்கிட்டாங்க. அதுதான் சொன்னேன், மதியை இழந்த வதனி மதிவதனியோட இந்த கூட்டை எடுத்துக்கிட்டு இந்த அல்லகைகள் எல்லாம் ஒரு பக்கமா சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்று மட்டும் சொல்லுங்க, இவங்க கொடுப்பாங்க, குக்கர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டப்பா கொடுக்குறாங்க, மாவரைக்கும் எந்திரம் கொடுப்பாங்க, குளிர் சாதன பெட்டி. இப்போ லேட்டஸ்டா வந்த அறிக்கை, லேட்டஸ்டா வந்த அறிக்கை குளிர் சாதன பெட்டி. ஆனா நீங்க எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், கிரைண்டர் குத்தாலும் சரி, அதுல அரைக்கிற அரிசி வந்து யாரு? விவசாயி தான் கொடுக்கணும். ஆமா. பாட்டில நீ தோரம்பருப்பு போட்டு வைக்கணும்னு வச்சுக்க டப்பால, அது யாரு கொடுக்கணும்? விவசாயி. கரெக்டா? விவசாயி தான் கொடுத்தா. விவசாயி மட்டும் இல்லன்னு வச்சுக்க, ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாக்கா, அந்த அம்மா பேரு மதிவதனி. மதியை இழந்ததா அது வதனி, அதனால மதியை இழந்த வதனி தான் கரெக்ட். அந்த கேள்வி நீங்க கேளுங்க. ரைட், சரி. அடுத்து, போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டோன்ற மாதிரி திமுக பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பகுதியில இத நீங்க சொல்லுங்களேன். திருப்போரூர் பகுதியில, திருப்போரூர் தொகுதியில நிறைய இடம் இருக்கு, முக்கியமா கேளம்பாக்கம்லாம் இருக்கு, இங்க திருப்போரூர் திருக்கழுங்குன்றம் இருக்கு. போதைப் பொருளை அழிச்சிட்டாங்களா, இல்லைன்னா இளைஞர்கள் திருந்திட்டாங்களா, மாணவர்கள்லாம் அப்படியே நல்ல நல்ல வார்த்தைகளை தான் பேசுறாங்களா? முக்கியமா நம்ம அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் வாக்க திறந்தா திருக்குறளாவா வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த மாதிரி இளைஞர்கள் கட்டமைப்பு, மாணவர்கள் கட்டமைப்பை இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு கேள்விப்பட்டதை நீங்க சொல்லுங்க. உள்ளூர்ல போதை பொருள் பழக்கம் என்பது ஒரு கல்வி சாலையில எல்லா வலையொலிகள் நீங்க எல்லாமே தமிழர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு கல்லூரியிலையோ இல்ல ஒரு பொதுவெளியிலையோ போதையை அருந்தி கொண்டு பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வருகிறது என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. காணொலியில் நீங்க பார்க்கலாம், அலைபேசியில நீங்க பார்க்கலாம். இது பகிரி குழுல செய்தியை வந்த வண்ணமாவே இருந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் இடத்துல போய் கேட்கறாங்க, அண்ணா தமிழகத்துல போதைப்பொருள் தலைவெடுத்து ஆடுது அப்படின்றாங்க. அது அமைச்சர் சொல்ற பதில் என்னன்னா, தமிழ்நாட்டில் எங்கும் கஞ்சா செடிகளே இல்லை. இது பதிலாக்கா? இது பதிலா? இது ஒண்ணு வச்சு சமீபத்துல இந்த தூத்துக்குடி பக்கத்துல, இந்த விளாத்திக்குள்ள பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளைய என்ன பண்ணன்னு உங்களுக்கு தெரியும்? நாசம் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளைன, அண்ணா நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சீங்க, வியாபாரிகள் நமது பிள்ளைகள் ஞாபகம் வச்சீங்க, 500 மதிப்பெண்ணுக்கு 450 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்தது அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய நாசம் பண்ணிட்டானுங்க. அதுக்கு மூலப்பொருள் என்ன தெரியுமா? போதைப் பொருள், போதைப் பொருள் கலாச்சாரம். இதை எடுத்துட்டு வந்து கெட்டு கீழழிந்து இந்த சமுதாயத்தை சீர்படுத்துற பொறுப்புல இருக்க அரசாங்க அதிகாரிகளே இதை தட்டி பறித்து விடுகிறார்கள், தட்டி கழித்து விடுகிறார்கள். எங்க பார்த்தாலும் போதை இருந்து கொண்டிருக்கு. இது யாரோ ஏதோ ஒரு வீட்டுல நடக்குது, ஏதோ ஒரு தெருவில் நடக்குது, ஏதோ ஒரு மூலையில் நடக்குதுன்ட்டு நீங்க யாரும் கடந்து போயிடுவேனா? நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள், தமிழர்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆகவே போதைப் பொருட்கள் இவங்க ஒழித்து விட்டோம் என்று சொல்வது பெயர் அளவில் இருக்கிறது, அது செயலளவில் மந்தமாக கூட இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. சிறப்பு. இப்ப நிறைய கேள்விகளுக்கு நல்லா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. இங்க இருக்கிறவங்க மகிழ்ந்து நிறைய பேர் பார்த்தாங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்து நானும் ஒரு சில விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இவங்க நீட் விலக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் செயல்படுத்த முடியல. இப்ப நீட் ஏன் தேவையில்லை, நீட் நல்லது, ஆஹா ஓஹோ, நாங்கள் ஏழை மாணவர்களை முன்னேற்றி விட்டோம்ன்ற மாதிரிலாம் நிறைய காணொலிகள் நீங்க வாட்ஸ்அப்ல பாப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை 8வது படிக்கணும்னா 7வது படிக்கும் போது
8வதோட சிலபஸை படிச்சு பரீட்சை எழுதினாதான் 8வதுக்கு போக முடியும்னா அந்த 8வதை எதுக்கு படிச்சுக்கிட்டு? உங்களுக்கு புரியுதுங்களா? 8வது படிக்கணும்னால 8வதோட பாடத்திட்டத்தை நான் முன்னாடி படிச்சிருக்கணும்னா அது அர்த்தம் இல்லாத விஷயம் இல்லையா? 12வது படிக்கிறாங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வர்றது, எம்பிபிஎஸ் முதல் வருஷத்துல வர்ற ஒரு நிறைய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளை இவங்க வந்து தேர்வுன்ற முறையில வைக்கிறாங்க. இது அர்த்தமில்லாத விஷயம் இல்லையா? நீங்க 12வது பாடத்திட்டத்தையே நிறைய கொஞ்சம் கூட 4 பாடத்தை கூட வச்சு நல்லா படிக்க வைங்க. அந்த திறமையான பிள்ளைங்களை எடுங்க. உயிரியல் இருக்கு, விலங்கியல் இருக்கு, வேதியியல் இருக்கு, நல்லா வச்சு அந்த 11, 12லே வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அது வடிகட்டி மருத்துவராக்குங்க. அந்த நீட் வந்து தேவையில்லாத விஷயம். நான் வந்து எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறதையா நீட்டுன்ற ஒரு விஷயம் ஒரு வட்டத்துக்குள்ள நான் 12வதும் படிக்கணும், 11வதும் படிக்கணும், நீட்டுன்ற அடுத்த வருஷம் சிலபஸும் படிக்கணும். அப்ப வந்து இது என்னன்னா ட்ரிபிள் லோடட் வெஹிக்கல்னுவாங்க. இந்த லாரி வந்து டபுள் லோடட் போனாலே தப்பு, இது 3 லோடு ஏத்திட்டு போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறது மிகுந்த தவறாக இருக்குது. அடுத்து இந்த விஜய் கட்சி அவரை கொஞ்சம் பேசணும் இல்லையா? இப்போ அவர் 2 கட்சியை பேசிட்டோம், புதுசா வந்திருக்காரு, அவரு வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்கிறாரு. இப்ப வந்து அவரு வழக்கமான ஒரு விஷயம் திராவிட ஆசை காட்டுறது, முதல்ல இலவசத்தை எதிர்த்துட்டு இப்ப அவரே இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தங்கத்தின் விலை, அந்த தங்கம் வந்து சவரன் கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு தாய் மாமன் தங்க மோதிரம் கொடுக்குறோன்ற மாதிரி பேசுறாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், தங்கத்துல இருந்து 1 கேரட் தங்கத்துல இருந்து 24 கேரட் தங்கம் வரைக்கும் தூய்மை அளவு இருக்குது, சரிங்களா? இப்ப 24 கேரட் தங்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,19,000 வருது இன்னைக்கு நிலைமைக்கு. இவர் கொடுக்கறது 24 கேரட் தங்கம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. பொருளாதார நிபுணர்கள் அவ்வளோ கழுவி ஊத்துறாங்க. மக்களை மட்டமான தங்கத்தை உபயோகப்படுத்த பழக்கப்படுத்துறது இதன் மூலம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 24 கேரட் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.99 அளவு, கிட்டத்தட்ட 100% தூய்மை அளவு இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 14,900 ரூபாய். இதே வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு 20 கேரட் அப்படின்னா அதோட தூய்மை அளவு 83% தான். அதாவது 100ல 83% தங்கம் இருக்கும், மீதி 17% வந்து காப்பர் அந்த மாதிரி வேறு உலோகங்கள் கலக்கப்படும். இப்போ வந்து 10 கேரட் தங்கம் கூட இருக்கு. இப்போ 9 கேரட் தங்கம் உள்ளூர்ல வந்து விற்கலான்ற மாதிரி வந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப 9 கேரட் தங்கத்தோட தூய்மை அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 38 தான் தூய்மை அளவு. 38னா வந்துட்டு மீதி எவ்வளோ? 12 12 9 62 62% காப்பரு. பாருங்க, வெறும் 38% தான் ஒரு 9 கேரட் தங்கலாம் கிட்டத்தட்ட புழக்கத்துல வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப இது வந்து திமுகவோட ஏமாத்து வேலையே முழுங்கிடும் போல இருக்கு, புரியுதுங்களா? அவன் வந்து தகுதியுள்ளவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைன்னு சொன்னாங்கல்ல, இது அதையே முழுங்குற ஓனா. இது 9 கேரட் ஒரு 38% தான் இருக்கும் தங்கம், மீதி எல்லாம் செப்பா இருக்கும். அதை கொடுத்துட்டு இதுதாமா தங்கச்சி அப்படின்னு வானத்தை பார்த்து கண்ணை தொடைப்பாரு. நீங்களும் கண்ணை தொடச்சிக்கிட்டு போங்க. என்ன எப்படிங்க ஊரை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் அவங்க குடும்பத்தோட ஒருத்தர் மேல வழக்கு போட்டு ஏமாத்துவாங்க. அப்பயும் எவ்வளவு காலம் தான் ஏமாந்துட்டு இருக்க போறீங்க? நீங்க பார்த்து பரிதாபப்படுறதுக்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி ஒன்றும் பச்சை புள்ள கிடையாதுங்க. 1000 கோடி 2000 கோடிக்கு சொந்தக்காரங்க. அவளுங்க புருஷன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நிஜமா சொல்றேன், நம்ம பார்த்து பரிதாபப்படணும்னா வந்து நீங்க தொலைக்காட்சி செய்தியில பாருங்க, நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்கார் விட்டு போயிடுவாங்க, சீல் வச்சிருவாங்க, குழந்தையோட தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. பெரிய பெரிய நடிகைகள், பணக்காரிங்க, இவங்களை பார்த்தெல்லாம் வந்து பரிதாபப்பட்டு, ஏன்னா அவங்களோட வீட்டுக்காரங்க சரி தப்பு அதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு தேவை உன் காய்கறி பை ரொம்பணுமா, அரிசி பருப்பு விலை இறங்கணுமா. ஆனா பாருங்க, கடந்த 5 வருஷத்துல பருப்பு விலைலாம் ஏறி போச்சு, அந்த பானிபூரிக்கு தேவையான மெட்டீரியல் விலைலாம் கம்மியாகுது. அது எப்படின்னு தெரியல. அப்ப தமிழ்நாடு தமிழருக்கானதா ஆரியர்களுக்கானதா? இதுவும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மக்களே, தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இது உங்களுக்கு உண்டான கட்சி. நமது வேட்பாளர் ஐயா திரு அம்பேத்ராஜன் அவர்கள் ஏற்கனவே வந்து 2 வாட்டி மக்களவை பாராளுமன்றத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா இருந்திருக்காரு. ஒரு தகுதியான நபர். நீங்க தாராளமா வந்து நம்பி இந்த வாட்டி நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம். உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும்.
மலைகள் சூழ்ந்த இந்த திருக்கழுங்குன்றம் என்றென்றும் மலையுடனும் மண்ணுடனும் வாழணும். மண் எல்லாம் போறத பாக்குறோம். கண்டிப்பா காப்பாற்றணும்னா உடனே விழித்தெழுந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.